5 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி சூப்பராக டேஸ்டியாக எக் பாஸ்தா ட்ரை பண்ணலாமா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பாஸ்தாவை சேர்த்து 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கினதும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பிஞ்சு சால்ட்டு, 2 பெப்பர் சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் பாஸ்தா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரகனோ, மிக்சட் ஹர்ப்ஸு, சால்ட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக கொஞ்சமாக பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்ணிடலாங்க. இந்த டேஸ்டியான எக் பாஸ்தா லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.